ஏதாச்சும் நேற்று பீரோல் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த போன் கிடைச்சது. எஸ், மைக்ரோமேக்ஸ். இதுதான் எங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் எவர் ஸ்மார்ட் போன். மைக்ரோமேக்ஸ் நல்லா தான் போட்டிருக்காங்க. ஆனாலும் ஏன் இவங்க மார்க்கெட் விட்டு வெளில போனாங்க? ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு தேவையான 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸை இவங்க போட்டு விட்டாங்க. அது என்னதுலாம்னா, நம்பர் 1 அடாப்டபிலிட்டி. எல்லாரும் 4Gக்கு அடாப்ட் ஆனதுக்கு அப்புறமும் மைக்ரோமேக்ஸ் 3Gல ஸ்டாப் ஆயிட்டாங்க. நம்பர் 2 டிஃபரன்ஷியேஷன். காசை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணனாலவோ என்னவோ மைக்ரோமேக்ஸ் கூலான டிசைனையும் பெட்டர் கேமராவையும் தராமலே போயிட்டாங்க. நம்பர் 3 விஷன். ஒரு பிசினஸ்க்கு லாங் டேர்ம் விஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனா மைக்ரோமேக்ஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் டார்கெட் பண்ணதுலாம் ஓகே தான், பட் இதனால அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான சாஃப்ட்வேரையும் ஈகோசிஸ்டத்தையும் பில்ட் பண்ணாமலே போயிட்டாங்க. நம்பர் 4 கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங். காசுல மட்டும்தான் இவங்க கஸ்டமர்ஸை கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ்னு பாக்குறப்போ மட்டியான கேமராவையும் ஹேங்க் ஆகிற யுகையும் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அட் லாஸ்ட் ஸ்பீடு. மார்க்கெட் நாளுக்கு நாள் அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டக்கு டக்குன்னு ப்ராடக்ட்ஸை அப்கிரேட் பண்ண தெரியணும் அண்ட் நியூவான மாடல்ஸையும் லான்ச் பண்ண தெரியணும். பட் மைக்ரோமேக்ஸ் அதை கொடுக்காமலே போயிட்டாங்க. ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த 5 ஃபேக்டர்ஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பிசினஸ் பத்தி பேசுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.